சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சிங்காதனத்தின் மிசை, சிங்க ஆசனத்து மேல உட்கார்ந்துருக்கார் அவர். சிங்கேரி மடத்து சங்கராச்சாரிய படமெல்லாம் பார்த்தா தெரியும். அந்த ஒரு நரசிம்ம பாரதி சுவாமிகள்லாம் உட்கார்ந்துருக்க பார்த்தா அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கும். அது சாஸ்திரத்திலே சொல்கிறாங்க, வலது காலுக்கு தான் பூஜை பண்ணணுமா, இடது காலுக்கு பூஜை பண்ணக்கூடாதாம். காலே நீ பாருங்கள், எல்லா சுவாமியும் வலது காலை தொங்க போட்டு இடது கால் மடித்து தான் இருக்கும். எப்போவுமே சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா வலது காலை, அதுக்குன்னு ஒரு பீடம் வேறு இருக்கும். அந்த வலது காலுக்கு தான் பூஜை பண்ணணும் சாஸ்திரத்தில் இருக்கு. நம்ம பழக்கத்தில் எல்லா ரெண்டு காலுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுங்க, வலது காலுக்கு தான் பண்ணணும். இல்லை உங்களுக்கு தகவல், சாஸ்திரத்திலேருந்து சில தகவல்கள். சிங்காசனத்தின் மிசை கொலு வீற்றிருக்கும். இந்த மதிப்பெல்லாம் எதனால இவருக்கு வந்தது? ஒரு தபஸ் 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 சக்கரவர்த்தி, நேர்மை தூய்மை. அதனால அவரை உட்காத்தி வச்சு நம்ம பூஜை பண்றோம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்துற ஒரு வழிபாடு. மடங்கள்ல எல்லாம் இந்த கொலு, சுவாமி இன்னைக்கு கொலுவில் உட்கார்ந்துருக்குதும்பான். சுவாமி உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றது இல்லை. ஆதீனங்கள் எல்லாம் பேசுற போது சாமி வந்தது போச்சுன்னு தான் பேசுவாங்க, அக்னியில தான் பேசுவோம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எந்த திருவாவடுதுறை ஆதீனமாக இருக்கட்டும், தர்மபுரம் ஆதீனமாக இருக்கட்டும், சாமி எப்போ வந்தது அப்படிதான் கேட்பாங்க. எஜமா என்ன சொல்லிச்சு அப்படிதான் கேட்பாங்க. இப்படி சிங்காசனத்தின் மீது கொலு வீற்றிருக்கும். இப்போ மடங்கள் எல்லாம் கொலுவில் அமருதல் அப்படின்னு வருவாங்க. நம்ம அந்த படியில் உட்காந்து வைக்கிறோமே, அது மாதிரி தான். வீற்றிருக்கும் நின்னை கும்பிட்டு, கும்பிட்டுன்னா கையால் கும்பிட்டு, அனந்த முறை தண்டனிட்டு, ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை, நிறைய நமஸ்காரம் தண்டனிட்டு, என் மனக்குறையெல்லாம் தீரும் வண்ணம். நான் உன்னை பூஜை பண்ணாதான் என் குறையெல்லாம் போகும். குறையெல்லாம் தீரும் வண்ணம் மறுமலர் எடுத்து, மறுமலர்னா மனம் வீசுகின்ற புஷ்பங்கள், நல்ல சுகந்த புஷ்பார்ச்சனம்னு பேர். சுகந்த புஷ்பங்களால, நல்ல வாசனையுள்ள மலர்களால எடுத்து உன் இருத்தாளை அர்ச்சிக்க. இருத்தாளைன்னு இருக்கு, இருத்தாளை அர்ச்சிக்க. இரண்டு தாளை சாதாரணமாக ரெண்டு காலை பரஞானம் அபரஜானம், தர்மஜானம் பிரம்மஜானம். இந்த ரெண்டு ஞானத்தையும் குருநாதர் கொடுக்கிறார். அதனால பாதத்தை ரெண்டையும், கடவுளுடைய திருவடி ரெண்டு அப்படி சொல்லுவோம். ஆனால் இந்த குரு அமர்ந்திருக்கிறது மாத்திரம் பாருங்க, எங்கேயுமே இப்படிதான் இருக்கும். அந்த மெய்கண்டார், அகச்சந்தானாச்சாரியார், புறச்சந்தானாச்சாரியார்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் இப்படி தான் உட்கார்ந்துருப்பாங்க வரிசையா. சரி, மனமெல்லாம் தீரும் வண்ணம் மறுமலர் எடுத்து உன் இருத்தாளை அர்ச்சிக்க என்னை வாவென்று அழைப்பது என்னாள். அப்படின்னா இதில் நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னு கேட்டால், எப்போ என்ன கூப்பிட போகிறீங்க, நான் உங்களை பூஜை பண்ணலாமான்னு கேட்டுன்னு தான் பண்ணணும். அதெல்லாம் முறை இருக்குது சாஸ்திரத்தில். நான் நீங்கள் பிரசன்னமாக இருக்கீர்களா, உங்களுக்கு நான் பூஜை பண்ணலாமா அப்படிலாம் கேட்டுக்கொண்டு பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம்தான் அஸ்து அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணணும். அப்படியே அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு கோணத்தில் என்னென்னா, என்னைக்கு நான் உங்களை பூஜை பண்ணுறது, நான் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கிக்கணும். அதனால் அவர் கூப்பிடுறாருன்னு, வா இங்கே என்னை பூஜை பண்ணு, உன் தலையில் கால் வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல போகிறதில்லை. நம்ம இந்த பாவத்தை இப்படி சொல்கிறோம். என்னைக்குத்தான் நான் உங்கள்கிட்ட இத்தனை மகான்கள் கூடியிருக்கிற உங்கள் இடத்துல, குரு இருக்கிற இடத்துல உங்களை என்னைக்கு தான் நான் பூஜை பண்ணி நான் என் கஷ்டத்தை எல்லாம் போக்கிக்க போகிறேனோ எனக்கு தெரியலையே குருநாதா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கார். மற்றவங்களுக்காக அப்படி சொல்லி வைக்கிறார். மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827588445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.